ஆட்டோ மீட்டர் பொறுத்தளவு இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன சிக்கல் இருக்கின்றது, இதில் பயணிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் என்ன, உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டும் அதனுடைய வழிகாட்டுதல் இருந்தும் அது நடைமுறைக்கு வருவதில் ஏன் இந்த சுணக்கம் நிலவுகிறது? வழக்கறிஞர் எட்வின் பிரபாகரோடு நம்முடைய செய்தியாளர் டார்வின் இது குறித்த ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தி இருக்கிறார். அதை பார்க்கலாம். மக்களுக்கு ஒரு இன்றியமையான ஒரு வாகன போக்குவரத்தாக கருதப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ஆட்டோக்களில் மீட்டர் பொருத்தப்பட்டும் அதை முறையாக பயன்படுத்தாமல் அதிக கட்டணம் வசூலிப்பதாக பல இடத்தில் புகார்கள் எழுந்தும் தற்போது வரை அது சரி செய்யப்படாத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்ன உள்ளிட்ட பல காரணங்களை பற்றி நம்முடைய விவாதிக்கிறதுக்காக வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் அவருடைய நம்முடைய இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், ஆட்டோ கட்டணம் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த ஆட்டோ கட்டணத்தில் முறையாக மீட்டரை போட்டு வசூலிக்காமல் இன்னும் அந்த நடைமுறை சிக்கல்களில் இருந்துகிட்ருக்கு. இது எதனால்? மேலும் அதாவது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க, மேலும் அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஆட்டோங்கிறது ஒரு இன்றியமையாது நீங்கள் சொன்ன மாதிரி. அதனால் ஆட்டோ மீட்டர் சரியாக போடாமல், இல்லை ஆட்டோ மீட்டரே இயங்காமல், இல்லை அதிக கட்டணம் வசூலிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப காலமாகவே. இதை தடுக்கிறதுக்காக ஒரு 2014 ஒரு பொதுநல வழக்கு கோயம்புத்தூர் கன்சியூமர் வாய்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் சார்பில் லோகுங்கிறவர் மூலமாக ஒரு ஃபைல் பண்ணினோம். அது நம்ம உயர்நீதிமன்றத்தின் முதல் பெஞ்சில் வந்தது. இப்போ அந்த கேஸில் உயர்நீதிமன்றம் இது ஒரு ரொம்ப சீரியஸான வியூ எடுத்து, இது மக்களுக்கு காமன் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு வாகனம், எல்லாருக்கும் இது பயன்படணும், இது ஆட்டோ ஓட்டுநருக்கும் அந்த கட்டணம் கட்டுப்படியாகணும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அதை உபயோகப்படுத்துகிற பொதுமக்களுக்கும் அந்த கட்டணம் கட்டுப்படி ஆகணுங்கிறதுக்காக ஒரு 8 உத்தரவு அதில் பிறப்பிச்சாங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, எவ்ரி 2 இயர்ஸ் 2 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆட்டோ கட்டணத்தை கவர்மெண்ட் ரிவைஸ் பண்ணணும். அது ரிவைஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கேட்டுட்டு ரிவைஸ் பண்ணணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள், அந்த அசோசியேஷன் மற்றும் பொதுமக்கள் எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு எவ்ரி 2 இயர்ஸ் இந்த ஆட்டோ கட்டணத்தை ரிவைஸ் பண்ணணுங்கிறது ஒரு உத்தரவு. இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த மாதிரி அதிக கட்டணம் வசூலித்தாலோ, இல்லை மீட்டர் சரியாக இயங்காதலோ இருந்தாலோ அவங்க மேலே ஒரு புகார் கொடுக்கலாம்ங்கிறதும் ஒரு உத்தரவாக போட்டிருந்தது. அப்போ யார் மேலே புகார் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி எழும்போது, அந்த ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அதோட உரிமைதாரர் 2 பேருடைய ஃபோட்டோவும் அவங்களோட டீட்டெயில்ஸும் எல்லா ஆட்டோலையும் டிரைவர் சீட்டுக்கு பின்புறம் ஒரு சின்ன ஒரு இதோ ஒரு அடையாள அட்டை மாதிரி வைக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் இன்னார் வண்டியில் நம்ம இன்னார் ஓட்டும்போது நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது பயணிக்கு தெரியும் அப்படிங்கிறது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் அது இருக்கணுங்கிறதும் ஒரு உத்தரவு. அதுக்கப்புறம் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி எழும்போது, கண்டிப்பாக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னாங்க. அதனால் கவர்மெண்ட் இப்போ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களானால் அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரணும். இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் நம்பர்னு எஸ்எம்எஸ் வரணும். அது மேலே ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுவும் ஒரு உத்தரவாக அதில் போட்டிருக்காங்க. அதாவது கோர்ட் இத்தனை உத்தரவு பிறப்பித்திருக்கு. ஆனால் இப்போ அதனாலும் நடைமுறை சாத்தியத்தில் இது ஒரு சாத்தியக்கூறா இல்லை அப்படின்னு உள்ளதான் மக்களுடைய கருத்தாக இருந்துகிட்ருக்கு. மேலும் இந்த விதிமுறைகளை பின்பற்றாத ஆட்டோக்கள் மீது சட்டத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க சட்டம் இருக்குது? இப்போது மக்கள் நம்ம தான் இந்த மாதிரி அதிக கட்டணம் வசூலிக்கிற ஆட்டோ மேலேயும் இது மீட்டர் இல்லாத ஆட்டோ மேலேயும் நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ முதல் தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் மேலே ஒரு அபராதம் விதிக்கப்படும். ரிப்பீட் அஃபண்டர்ஸ்க்கு இந்த உத்தரவிலே நம்ம உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவிலேயே ரிப்பீட் அஃபண்டர்ஸ் மேலே, அதாவது திரும்ப திரும்ப தவறு செய்வர்கள் மேலே கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுடைய லைசன்ஸையும் ரத்து பண்ணுற சொல்லி ஹைகோர்ட்டில் உத்தரவிட்டிருக்கிறாங்க.